ஓம் நம சிவாய. திலஹஸ்தி தானம். வியாச முனிவர் சனத்குமாரரை நோக்கி, சுவாமி, சிறந்த தானத்தையோ அல்லது தவத்தையோ செய்ய சக்தி இல்லாதவனுக்கு பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள் எப்படி ஒழியும்? இதை நீங்கள் பிரம்மதேவரிடம் கேட்டு உணர்ந்தவாறு அடியேனுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டார். சனத்குமாரர் கூறலானார், ஒருவனுடைய உடல் தூய்மையடைந்தால் அவனுடைய எல்லா பாவங்களும் சிறிது சிறிதாக கழிந்து போகும் என்று முன்பே சொல்லி இருக்கிறேன் அல்லவா? உடலின் நடுவே இருக்கும் பிராணனே ஜீவன் எனப்படும். உடலின் வெளியே உள்ள தனமும் பிராணனே ஆகும். ஜீவனை கஷ்டப்படுத்தி தவம் செய்தாவது, பொருளை விரயப்படுத்தி தானம் செய்தாவது முக்தியை அடைய வேண்டும். முனிவர்களில் உயர்ந்த வியாசரே, இன்னும் நீர் அறிய வேண்டிய விஷயம் ஏதாவது இருந்தால் அதையும் கேளும் என்றார் சனத்குமாரர். வியாசர் அவரை நோக்கி, பாவபூதமாகிய கலியுகத்தில் மக்கள் ஆச்சாரம் குன்றி பாவங்களை செய்வதிலேயே நாட்டம் உடையவர்களாகவும் ஞானமற்றவர்களாகவும் இருந்து பலவித பாவங்களை செய்து ரௌரவாதி நரகங்களில் விழுந்து கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நரக வேதனையை அடையாமல் தப்பித்துக் கொள்ளத்தக்க தானம் எது? எந்த தானத்தை செய்தால் நரகத்தை கண்ணிலும் காணாமல் இருக்கலாம்? இவற்றை சொல்ல வேண்டும் என்று வியாசர் கேட்க, சனத்குமார முனிவர் பின்வருமாறு சொன்னார். நல்ல விரதத்தை உடையவரே கேளும். கார்த்திகை மாத பூரணையிலாவது நாக சதுர்த்தியிலாவது எள்ளை கொண்டு யானை வடிவமாக செய்து கந்த புஷ்ப அக்ஷதைகளால் பூஜித்து நைவேத்தியம் செய்து விஷ்ணு பூஜை இயற்ற வேண்டும். கன்றுள்ள பசுவை ஒரு பக்கமாக கட்டி தீபம் வைத்து எள்ளால் செய்த யானையின் கண்களில் முத்துக்களும் பற்களில் வெள்ளியும் சுற்றிலும் பவளமும் நெற்றியில் திலகமாக பொன்னும் கர்ணங்களில் சாமரையும் வெண்கலமணி 2 உடலில் பட்டாடையும் கும்பஸ்தானத்தில் முத்துக்களும் சிரசில் சிந்தூரமும் வைத்து முத்துமாலை, பாதுகை, குடை, கிண்ணம், ஆசனம், கண்ணாடி முதலியவற்றை சக்திக்கேற்ப பொன்னால் செய்து வைத்து அந்த யானையின் முன்பு குங்குமத்தால் அஷ்டதல கமலம் வரைந்து அதன் இடையே சர்வலோக காரணபூதரான சிவபெருமானையும் விஷ்ணுவையும் ஆவாகனம் செய்ய வேண்டும். அந்த அஷ்டதல தாமரையின் கிழக்கே தேவர் தலைவனான இந்திரனையும், அதன் பக்கத்தில் உள்ள தலத்தில் அக்னியையும், தென்பக்கத்தில் பிதுர்தேவ பிரபுவும் தர்மவான்களுக்கு இன்பம் கொடுப்பவனுமாகிய யமனையும், அதற்கு அடுத்த தலத்தில் ராட்சச பிரபுவாகிய நரகலோகத்துக்கு சமீபமாக உள்ள லோகத்தில் வசிக்கும் நிருதியையும், அதற்கு பக்கத்தில் ஜலத்துக்கு நாயகனும் சௌக்கியத்தை ஏற்படுத்துவோனுமாகிய வருணனையும், அதற்கு பக்கத்தில் பொன் விமானத்தில் சஞ்சரிப்பவனும் எல்லோருக்கும் ஆயுர்பூதமாக இருப்பவனுமான வாயுவையும், அதன் பக்கத்தில் தானாதிபதியான குபேரனையும், அதன் பக்கத்தில் பசுக்களான பிராணிகளுக்கெல்லாம் பதியாக உள்ள ஈசானனையும் தனித்தனி நமஸ்காரம் என்று துதித்து முறையே ஆவாகனம் செய்ய வேண்டும். தீய வழியிலிருந்து காக்க தக்கவனும் மும்மூர்த்தி வடிவாகவும் விஸ்வரூபமாகவும் விளங்குபவனும் சுகத்தை கொடுப்பவனுமாகிய சிவபெருமானுக்கு நமஸ்காரம் என்று துதித்து பரிவார தேவர்களை பூஜித்து உலகபாலன கர்த்தாவாகிய திருமாலை மீண்டும் பூஜித்து கைகூப்பி கும்பிட்ட வண்ணம், இந்த யானை என்னை யமலோகத்துக்கு கொடிய வழியில் சுகமாக செலுத்தி எனக்கு மங்கள பலமான பூரண கும்பமும் காமதேனுவும் கற்பக விருட்சமும் சிந்தாமணியும் ஐராவதமும் உண்டாக்குமாக என்று சொல்லிக்கொண்டு சக்திக்கேற்ப நற்பாத்திரனான வேதியனுக்கு பொன் ஆபரணங்களை வழங்கி
அத்திலகஹஸ்தியையும் தானம் செய்து அன்று முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் தீபதானம் செய்து அதற்குப் பிறகு போஜனம் செய்ய வேண்டும். வியாச முனிவரே, இத்தகைய விதிப்படி அவரவர் சக்திக்கு ஏற்ப திலஹஸ்தி தானம் செய்தவர்கள் கோரமான நரக ஸ்வரூபமாக விளங்கும் யம மார்க்கத்தை காணாமலேயே எல்லா பாவங்களையும் ஒழித்து உற்றார் நண்பர்களோடு கூடி ஸ்வர்கலோகத்தில் 14 இந்திர பட்டம் கழியும் வரையில் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் ஜேஷ்டா புஷ்கரத்தில் காராம் பசுக்கள் 1000 தானம் செய்த பலனும் உபயமுகி கோதானம் 100 செய்த பலனையும் அடைவார்கள். ராகு கிரஸ்தமான சூரிய கிரகண காலத்தில் பூதானம் செய்த பயனும் இதற்கு ஈடானதல்ல. இந்த தானமானது கிருஷ்ணாசன தானத்தால் உண்டாகும் பயனை விட 100 பங்கு சிறப்பான பயனை அளிக்கும். யானை, குதிரை, ரதம், எருது முதலியவற்றை ஒரே காலத்தில் தானம் செய்த பயனை கொடுக்கும். எள், நெய், ஜலம், பசு முதலிய தான பயனை காட்டிலும் 100 பங்கு சிறப்பான பயனை கொடுக்கும். இந்த விதியை உணர்ந்து திலஹஸ்தியை பூஜித்து மகேஷ ஸ்வரூபமானதும் திக்கஜ ஸ்வரூபமானதுமான இந்த யானையை தானம் செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து காந்தாரஹஸ்தியை தானம் செய்தால் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானும் தைத்திய சங்கரனாகிய திருமாலும் மகிழ்வார்கள். குடும்பஸ்தனாகவும் ஏழையாகவும் இருக்கும் உத்தமமான வேதியனுக்கு இதை தானம் செய்ய வேண்டும். இந்த தானம் பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை கொடுப்பதும் நரகத்தை ஒழித்து மோட்சத்தை கொடுப்பதும் ஆகும். இதை படித்தும் வாசித்தும் சிந்தித்தும் உள்ளவர்கள் ஸ்வர்க்க பதவியை அடைவார்கள். ஓம் நம சிவாய.